ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 12:1 முதல் 7. தியான வசனம் பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 12:7. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்று காலையில் தோட்டத்தில் பின்பகுதியில் தண்ணீர் ஊற்றி கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த குருவிகளின் சப்தத்தை கேட்டது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அவைகள் பறந்து செல்வதும் வேகமாக சிறகடித்து அவைகள் உயர உயர பறப்பதும் இவைகளை பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குருவியை குறித்து கேட்கின்ற பொழுது தேன் சிட்டு என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகாய விரிவிலே பறக்கின்ற அனைத்து பறவைகளையும் உண்டாக்கினார் என்பதாக நாம் பார்க்கிறோம். விதவிதமான பறவைகள் ஆகாயத்தில் பறந்து திரிகின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அணுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்பதாக குறிப்பிடுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பின்பகுதியை பார்க்கின்ற பொழுது அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த குருவிகளிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த குருவிகளை பார்க்கின்ற பொழுது அவைகள் முதலாவதாக எந்த விதமான கவலையும் இல்லாத குருவிகளாக இருக்கின்றன. அவைகள் கவலைப்படுவதில்லை. ஐயோ, நாளைக்கு என்ன செய்வோம், நாளை மறுநாளுக்கு என்ன செய்வோம், எதை உடுத்துவோம், என்ன சாப்பிடுவோம் என்று எதை குறித்தும் அவைகள் எண்ணுவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. நாளை என்ற எண்ணமே அவைகளுக்கு வருவதில்லை. அவைகள் தங்களை உண்டாக்கிய ஜீவனுள்ள தேவனையே சார்ந்து மகிழ்ச்சியாய் பாடி திரிந்து வருகின்றன. கர்த்தரை முற்றிலும் நம்பும் ஜீவியத்தையும் கவலையற்ற வாழ்க்கையையும் நாம் குருவிகளிலே காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நாம் குருவிகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் அல்லவா? மென்மையான, பயந்த, பாதுகாப்பற்ற, விலைமதிப்பு கிடையாத ஒரு பறவை நாளைய தினத்தை குறித்து கவலையின்றி தன்னை உண்டாக்கிய தேவனை முற்றிலும் நம்பி வானத்தில் சிறகடித்து பாடி மகிழ்ந்து வருகிறதே. நீங்களும் நானும் எப்படி வாழுகிறோம்? எதற்கெடுத்தாலும் குறை சொல்லுகிறவர்களாக, எதை குறித்தும் கவலைப்படுகிறவர்களாக, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய மகிழ்ச்சியை கெடுக்கிறவர்களாக நாம் நம்முடைய சிருஷ்டிகரை சாராது சிருஷ்டியை நம்பி கவலையை அதிகரித்து கொள்கிறவர்களாக அல்லவா நாம் காணப்படுகிறோம். நாளைக்கு என்ன செய்வேன், பிள்ளைக்கு திருமணத்திற்கு பணத்திற்கு நான் எங்கே போவேன், வேலை கிடைக்காத என் பிள்ளைகளுக்கு யாரிடம் போவேன், என் வயல் விளைச்சல் சரியில்லையே, வியாபாரம் சரியில்லையே, நாளைக்கு இவைகள் எப்படி ஆகுமோ என்று ஒவ்வொன்றை குறித்தும் கவலைப்படுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அல்லவா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பேதுரு கூறுகிறார், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்கள் என்பதாக கூறுகிறார். பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் விசாரிக்கிறவர், தேவைகளை விசாரிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், விசாரித்து விசனப்பட்டு செல்லுகிறவர் அல்ல, விசாரித்து உனக்கும் எனக்கும் வாழ்வை கொடுக்கிறவர். ஆகையினாலே அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த மொழியாக்கம் மூலப்பாதத்தில் நாம் பார்ப்போம் என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வீசி எறிந்து விடுங்கள். வீசி எறிந்து விடுங்கள். வைக்கின்ற பொழுது திரும்ப நாம் அதை அப்படியே எடுத்துக்கொள்வதற்குரிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வந்து விடுகிறது. ஆனால் வீசி எறிகின்ற பொழுது உடைந்து சின்னாபனமாகிறது. என்னுடைய கவலைகள் உடைபடக்கூடிய ஒரே கண்மலை, ஞான கண்மலையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரில் வீசி எறியுங்கள். அவர் பார்த்து கொள்ளட்டும். ஆம், நாம் கவலைப்படுவதனாலே நம்முடைய சரீரத்தில் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா அல்லது குறைக்க முடியுமா? நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். தேவ பிள்ளையே, அடைக்கலான் குருவியை போன்று கவலையற்று கர்த்தரை சார்ந்து வாழ நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குருவிகள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கின்றன. விசுவாசமான குருவிகள் விசுவாச ஜீவியம் உள்ளவைகளாக இருக்கின்றன.
அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார் என்ற ஆண்டவருடைய வார்த்தையானது பறவைகளின் விசுவாச ஜீவியத்தை தான் இங்கே குறிப்பிடுகிறது. கர்த்தர் எங்களை உண்டாக்கினார், அவர் எங்களை போஷிப்பார், எங்களை உடுத்துவிப்பார், நித்தமும் எங்களை நடத்துவார் என்ற விசுவாசத்தை குருவிகளிலே நாம் காண முடிகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த விசுவாசம் உங்களிலே என்னிலே உண்டா? இல்லை என்றால் அலசடிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. உங்கள் மேல் கரிசனையுடையவராக இருக்கிறார். உங்களுக்காக நாளைய தினத்திலே நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாளைய குறித்த கவலையோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அப்படி என்றால் நாளைய உங்களுடைய வழிவகைகளை எல்லாவற்றையும் திட்டமிடுகிறதிலே அவர் கவனமாக இருக்கிறார். ஆகையினாலே குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் நான் விசேஷித்தவர்கள் என்று நமது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். ஆம், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் கொடுக்கப்படுகின்றன, விற்கப்படுகின்றன. அவைகள் மலிந்தவை, ஒருவேளை இகழ்ப்பானவை. ஆனால் வேதம் கூறுகிறது அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை அந்த சொற்ப விலையுள்ள, இல்லைனால் விலை மதிப்பில்லாத ஒரு குருவியை ஆண்டவரால் மறக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்பதாக கூட மத்தேயு 10:29 குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. தேவன் எங்கள் பாதுகாவலர், தேவன் எங்களுடைய போஷகர் என்ற விசுவாசத்தை இந்த அடைக்கலான் குருவிகள் கொண்டிருப்பதை நீங்களும் நானும் உணர்ந்து நாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த மேலான விசுவாசம் இருக்கிறபடியால் தான் பாடி அவைகள் பவனி வருகின்றன. எதை குறித்தும் கவலைப்படுகிறதா? இல்லை. அவைகள் மேல் கர்த்தர் அன்பும் கரிசனையும் உடையவராக இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று பரிசுத்த வேதம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் அவர் நம்மில் பிரியமாயிருப்பார். இன்று நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது? கர்த்தரின் பேரிலே விசுவாசம் வைக்காது கர்த்தரின் ஊழியக்காரர்களிலே விசுவாசம் கொள்ளுகிறேனோ? இல்லையென்றால் உலகத்தை உண்டாக்கிய உன்னதரில் விசுவாசம் வைக்காது இந்த உலகத்தில் விசுவாசம் கொள்ளுகிறேனோ? கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். கர்த்தருடைய வார்த்தையில் விசுவாசம் கொள்ளாது மனிதனுடைய தவறான வார்த்தையில் விசுவாசம் கொள்ளும்படியாக ஓடாதே. நாட்களையும் காலங்களையும் நேரங்களையும் படைத்த கர்த்தரில் விசுவாசம் வைக்காது நாட்கள், காலங்கள், நேரங்களிலே நான் விசுவாசம் வைத்து நல்ல நேரம், கெட்ட நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேனோ? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடைக்கலான் குருவியின் மேல் பட்சமும் பரிவும் அன்பும் உள்ள நம்முடைய ஆண்டவர், தேவ சாயலிலும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட உண்மையில் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருப்பார் என்பதை நீ மறந்து போகாது. நீ ஆண்டவரால் கைவிடப்படுவதில்லை. ஏசாயா 49 14 முதல் 16 வசனங்களில் ஆண்டவர் ஏசாயாவின் மூலமாக சொல்லுகின்ற பொழுது, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்கிறார். உன்னை மறக்காத ஆண்டவர் உனக்கு உண்டு, அவரிலே விசுவாசமாய் இருப்பாயா? மூன்றாவதாக குருவிகளை பார்க்கின்ற பொழுது அவைகள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற குருவிகளாக இருக்கிறது. பாடி துதித்து ஜெபிக்கின்ற குருவிகள். குருவிகளின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற மூன்றாவது சிறப்பான காரியம் அதுதான். அவைகள் கர்த்தரை பாடி துதிக்கின்றன. பாடி துதித்தல் ஜெப வாழ்க்கையின் ஒரு அம்சமாக காணப்படுகிறது. ஆண்டவருடன் உறவு கொள்ளுகிற பிள்ளையால் தான் கர்த்தரை துதித்து பாட முடியும். குருவிகளை கவனிப்போம் என்றால் அவைகள் பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகின்றன. அதிகாலை வேளையில் தன்னை உண்டாக்கியவரை, தன்னை பாதுகாத்து நடத்துபவரை நன்றியோடு நினைவு கூர்ந்து அவைகள் அவரை பாடி துதிக்கின்றன. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவரை துதித்து பாட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என ஆண்டவர் விரும்பி நிற்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவராகிய கர்த்தர் குறிப்பிடுகிறார். துதித்தல் விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஒரு வல்லமையான ஆயுதம் என்பதை மறந்து போகாதே. துதியினாலே எரிகோ கோட்டை விழுந்தது என்று பார்க்கிறோம். உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் சிறகடித்து செல்ல முடியாது அநேக காரியங்கள் கோட்டையாக நின்று கொண்டிருக்கிறதோ, உன் ஆண்டவரை துதித்து கொண்டிரு, துதித்து கொண்டே இரு. கோட்டை கொத்தளங்களாக உள்ளவைகளெல்லாம் தவிடுபொடியாகிவிடும். அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார் ஆகியோர்
யூதா தேசத்து மக்களுக்கும் யோசபாத்திற்கும் விரோதமாக வந்தபோது யோசபாத் தன்னுடைய சேனைகளுக்கு முன்பாக பாடகரை நிறுத்தி தேவனை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினார். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடினார்கள். எதிரிகள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு விழுந்தார்கள். கொல்லும்படியாய் வந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். கொள்ளையடிக்கும்படியாய் வந்தவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். துதிக்கும் கூட்டத்தாருக்கு வெற்றி உண்டு. சங்கீதக்காரன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கிறார். நீ ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்து. ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எப்பொழுதும் உம்மை பாடி மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே, குருவியின் மூலமாக நீர் எங்களை கற்றுக் கொடுத்த சத்தியங்களுக்காக எமக்கு நன்றி ராஜா. அன்பின் தகப்பனே, நாங்கள் கவலையற்றவர்களாக எங்கள் ஆண்டவரிலே சார்ந்து விசுவாசம் கொண்டிருக்கிறவர்களாக, ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரை விட்டுவிடாது உம்மை துதித்து உம்முடைய திவ்ய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.